வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஹெச்ஆர் பிலிம்ஸ் தயாரிப்பில் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சரம்பூடு, துஷாரா விஜயன், மற்றுமலர் நடிப்பிலையும் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைப்பிலையும் அருண்குமார் இயக்கத்தில் வந்திருக்கிற வீரதீர சுரன் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம விமர்சன நிகழ்ச்சி கம்ப்ளீட் அனாலிசிஸும் கூட, அதனால கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். பொறுமை எடுக்கிறவங்க மட்டும் பாருங்கள். இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மதுரையில் பிரபலமான ரவுடி ரவிங்கிற மாருதி பிரகாஷ் ராஜும் அவருடைய மகனான கண்ணனுங்கிற சுராஜ் வெஞ்சரும் கூட ரவுடி தொழிலை விட்டுட்டு அமைதியாக வரலான்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு பொம்பளையும் அவருடைய மகளுக்கு காணாம போன கேஸில் இவங்க பண்ணுறாங்கனால பழைய பகை மனசில் வச்சுக்கிட்டு மதுரை எஸ்பி அருணகிரிங்கிற எஸ்.ஜே. சூர்யா அப்பாவையும் மகனை என்கவுண்டரில் போகலாமான்னு டிஜிபிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரவி குரூப் எஸ்பியை தீர்த்துக்கிட்ட பழைய ரவுடியை இவங்க விசுவாசியமான காளிங்கிற விக்கிரத்தை அணுகுறாங்க. காளி பழைய ரவுடி தனத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு பலசர கடையை வச்சு மனைவி கலைவாணிங்கிற துஷாரா கூட நிம்மதியை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் ரவியோட கோரிக்கையை ஏற்றுக்காத காளி அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டவுடனே அவருடைய மகன் கண்ணனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ரவியோட தம்பி பையன் வெங்கட்டுங்கிறவரோட சேர்ந்து எஸ்பியை தீர்த்துக்கிட்ட பிளான் பண்றாரு. ஆனா அவருக்கு பின்னால போக போக தான் 2 ஆடுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்ட நரின்னு தெரிய வருது. ரவி குரூப்பை போலீஸ் பரிவாரத்தை சமாளிக்கவும் தனது குடும்பத்தை காப்பாற்ற காளி என்ன பண்ணாரு, எஸ்பியை போட்டு பிடிச்சாரா, கண்ணனை காப்பாத்தினாரா, இந்த எல்லாத்துக்கும் ஒரே ராத்திரியில விட சொல்ற படம் தான் வீரதீர சுரன் 2. காளியாச்சியன் விக்ரம் தமிழ் சினிமாவுடைய அருமையான நடிகர்னு சொல்ல தேவையில்லை. அதனால தான் நம்ம மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, எப்படியாவது சியான் விக்ரமுடைய ஒரு படமாவது ஓடிடாதானா இப்பெல்லாம் அதிகமாக சாமி கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மக்களுடைய பிரார்த்தனை ஓரளவுக்கு பலிச்சிருக்கு. விக்ரம் அந்த தாதா, கேங்ஸ்டரு, போலீஸு, கொலகாரன், ரவுடி, அந்நியன் இந்த மாதிரி மாஸ் ஹீரோ கதாபாத்திரங்கள் இந்த வெளியே வந்து தமிழ் மக்கள் மனசில் ஒட்டக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப நாயகனா மகான் படத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. செமையா பண்ணியிருக்காரு விக்ரம். ஆரம்பத்தில் மனைவியை ஸ்கூட்டரில் கொண்டு வர காட்சிகள், தனக்கு மட்டும்தான் மனைவியோட உடல் அங்கங்கள் தெரியும் டெய்லர் நோட்ல தானே மெஷர்மெண்ட் எழுதுற காட்சிகள், தன்னுடைய பழைய முதலாளியை விசுவாசத்தோடு சந்திக்கிற காட்சிகள், அவருக்காக துணிஞ்சு எஸ்பியை கொள்றதுக்காக எடுக்கிற முயற்சிகள், விசுவாசமா குடும்பமா எஸ்பியா முதலாளியா யார் பக்கம் நிற்கிறதுன்னு தடுமாற காட்சிகள், சுராஜ் வெஞ்சரமோடு கூட எஸ்.ஜே. சூர்யா கூட கடைசியில் ரவி ஆட்கள் கூட போகிற கிளைமாக்ஸ் சண்டை காட்சி, நான் எப்படி உனக்கு முதல் கனவுனா அதே மாதிரி நீ எனக்கு முதல் மனைவி கல்யாணத்தன்னைக்கு காலையில் துஷாராவை கொஞ்சின காட்சிகள், சட்டையெல்லாம் கழட்டி போட்டு டவுசரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாசா நடந்து வர காட்சிகள் எல்லாத்துலயுமே செம்மையா பண்ணியிருக்காரு விக்ரம். அடுத்து எஸ்பி அருணகிரியா, எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிளஸ் எஸ்.ஜே. சூர்யா பிளஸ் சுராஜ் வெஞ்சரம்பூடு காம்போ நினைச்சு பார்த்தா செம்மையா இருக்குல்ல. எஸ்.ஜே. சூர்யாவும் வழக்கமான அந்த இழுத்து கத்தி பேசுற அந்த வாய்ஸ் மாடுலேஷன், மேக்னடிசம், பாடி லாங்குவேஜ், அந்த ஓவர் ஆக்டிங் எல்லாத்திலிருந்து விலகி அழகான ஒரு அண்டர்பிளே ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இடையில 1-2 இடத்துல மட்டும் அவர் வழக்கமான பாணியில் அவர் கத்தி பேசும்போது தான் ஆமா இது எஸ்.ஜே. சூர்யாங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. மீதி இடங்கள் ஃபுல்லா அருணகிரியாவே வாழ்ந்திருக்காரு. குறிப்பா என்கவுண்டருக்கான ஸ்கெட்ச் போடுற அந்த சீன்ல அவருடைய அருமையான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சாம்பிள். முக்காவாசி பண்ண அடக்கி வச்சாலும் நான் எஸ்.ஜே. சூர்யா தாண்டான்னு நிரூபிச்சிருக்காரு. அடுத்த மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சரம்பூடு, இதுக்கு ஒரு முதல் தமிழ் படம். நம்ம பரோட்டா சூரிய மாதிரியே முந்தி மலையாளத்தில் ஒரு காமெடி நடிகராக இருந்து தன்னுடைய காமெடி நடிப்பில் ஷைன் பண்ண முடியாம போனதுனால பின்னால குணச்சித்திர நடிகர் பிளஸ் வில்லன் பிளஸ் நாயனா மாறின ஒரு நடிகர் தான் சுராஜ் வெஞ்சரம்பூடு. தன்னுடைய இந்த முதல் தமிழ் படத்திலே கலாபாபன் பண்ணி பகல் பாசலுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற ஒரு நடிகர் நிரூபிச்சிட்டாரு. அதுவும் குறிப்பா விக்ரம் போன்ல எச்சரிக்கிற காட்சிகள், போலீஸார் அரெஸ்ட் செய்யப்பட்டு ரூம்ல கட்டி போட்டுருக்கிற அந்த சீன்ல இருந்த மனுஷன் சும்மா நடிப்புல ருத்ரதாண்டாமே ஆட்டிருக்காரு. அந்த சீன் வரைக்கும் அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் விக்ரத்தை விசாரிக்கிற காட்சியிலிருந்து தான் சாகுற சீன் வரைக்கும் விக்ரத்தை எஸ்.ஜே. சூர்யாவும் வாயை புத்திட்டு ஓரமா போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 வரையும் தன்னுடைய நடிப்புனாலே அசால்ட்டா டாமினேட் பண்ணியிருக்காரு சுராஜ். ஏற்கனவே மலையாள சினிமா நிறைய பார்க்குறவங்களுக்கு இவருடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆண்ட்ராய்டு குறித்து பண்ணுங்கள் இவருடைய அட்டகாசமா நடிப்பு நீங்க பார்த்துருக்கலாம். தன்னுடைய முதல் சினிமாலே 6 அடிச்சுக்கிற சுராஜுக்கு வாழ்த்துக்கள். துஷாரா விஜய் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கனவு தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, துடிக்கிற காட்சிகள், அவர் அடக்கிற காட்சிகள், அவர் கண்ட்ரோல் பண்ற காட்சிகள், குறிப்பா அவருக்கு விக்ரமுக்கு கல்யாணம் நடக்கிற சீன், கடைசி கிளைமாக்ஸ் சீன் எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க துஷாரா விஜய். ஆனா இன்னொன்னு கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாங்களோ நிறைய சீன்ல நினைக்க வச்சிருக்காங்க. மற்றபடி பெரியவர் ரவி அவர மாருதி பிரகாஷ் ராஜ், வெங்கட் அவர பாலாஜி, விக்ரமுடைய அம்மா அவர ஸ்ரீஜா ரவி, மாருதி பிரகாஷ் ராஜ் மனைவி அவர பார்வதி எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் ஓகே.
டைரக்டர் எஸ்.யு. அருண்குமாருக்கு வீர தீர சூரன் 2 5வது படம். 3 படம் விஜய் சேதுபதி கூட பண்ணியிருக்காரு. இப்ப 5வது பெரிய நடிகர் விக்ரம் கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு. இவருடைய படங்களை சேதுபதி மட்டுமே பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா வசூல் பண்ண படமா இருந்தாலும் 12 பத்மினியும் சித்தா படங்கள் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்ற படங்களா இருந்தது. கைதி மாதிரி ஒரே ராத்திரியில படம் நடக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்காரு, நல்லா இருந்தது. அதுல ஒரு முன்னணி நாயகனை படத்துல பேரளவுக்கு நாயகனா வச்சுக்கிட்டு எல்லா கதாபாத்திரங்களும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியவங்கன்னு ஸ்கிரீன் பிளே எழுதுன விதம் அருமையா இருந்தது. அதனாலதான் யாரு எப்ப மாறுவாங்கன்னு இந்த படத்துல சொல்ல முடியல. சியான் விக்ரம நம்ம தமிழ் சினிமா நாயகனா காமிச்ச மற்ற இயக்குநர்களை விட தமிழ் மக்களுக்கான ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப நாயகனா காமிச்ச விதம் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல தமிழ் சினிமாவில் எந்த முன்னணிக்கிறோ ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப தலைவனா பாபநாசம் படத்துக்கு அப்புறம் வரலாம்னு நினைக்கிறேன். மகான் படம் வேணா இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் நம்ம. அதனால நாயகனுக்கு பேரளவுக்கு 2-3 மாசங்கள் மட்டும் வச்சுட்டு மீதி ஃபுல்லா படம் யதார்த்தமான கதையோட்டத்தோட கொண்டு போன விதம் ஒரு மலையாள படத்தை பார்க்குற ஒரு ஃபீலிங் கொடுத்தது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா செதுக்கி இருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருக்கும், ஜஸ்ட் மிஸ். சியான் விக்ரமுக்கு டப் கொடுக்கறதுக்காகவே எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சனமூடு, துஷாரா விஜயனா பார்த்து போட்டுருக்காரு இந்த படத்துல பசங்களும் நல்லா இருந்தது. ஹீரோக்கு ஓவர் பில்டப் பஞ்சு டைலாக்லாம் ரொம்ப வைக்காம ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப தலைவர் என்ன பேசுவாரோ அவருடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், கனவுகள், விசுவாசத்தை வசனங்களா கொண்டு வந்த விதம் நல்லா இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா படத்துல போட்டிருக்கோம்னு படத்துல சண்டை காட்சிகளை அள்ளி தெளிக்காம வெறும் 2 ஃபைட் சீன் மட்டும் வச்சு, ஆனா ஆடியன்ஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் படம் முடிகிற வரையும் சீட்டு நுழியில உட்கார வச்ச விதமும் நல்லா அருமையா இருந்தது. படம் 2.25 மணி நேரம் ஓடுது. ஆனா 2.5 மணி நேரத்துக்கு மேல படம் டைம் போறதே தெரியல. இத்தனைக்கு பாட்டு கிடையாது, காமெடி எந்த அளவுக்கு கிடையாது. படத்தோட இன்டர்வல் பிளாக் சீனை ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கான இன்டர்வல் பிளாக் சீன் மாதிரி வைக்காம ஒரு காமெடி படத்துக்கான இன்டர்வல் பிளாக் சீன் மாதிரியே வச்சது நல்ல ஐடியாவா இருந்தது. படத்துல நிறைய சீன்களை உணர்வுபூர்வமா காட்சிப்படுத்தின விதம் அருமையா இருந்தது. நான் எப்படி உனக்கு முதல் கனவுன்னு அதே மாதிரி நீ என்னுடைய முதல் மனைவி தான் விக்ரம் பேசுற காட்சி, துஷாராவோட குழந்தையை தன்னோட குழந்தை மாதிரி பாசம் காமிக்கிற காட்சி, ரவியோட ஆட்கள் நாயகன விசுவாசம் குடும்பம் இந்த ரெட்டை காட்டி அடிபணியை வைக்கிற காட்சி, அதே மாதிரி குடும்ப விசுவாசங்கிற காரணத்தை வச்சு எஸ்பியும் காலியை தன்வசப்படுத்துற காட்சி, எல்லாத்தையும் ஆக்ஷன் பூர்வமா இல்லாம உணர்வு பூர்வமா கையாண்ட விதமும் நல்லா இருந்தது. கதை மதுரையில் நடக்கிறது இருக்க மாரி செல்வராஜ் மாதிரி, முத்தையா மாதிரி படத்துல ஜாதிய வெறி வன்முறைகளை தூண்டி வர மாதிரி காட்சிகள் வைக்காத விதமும் நல்லா இருந்தது. படத்தை நல்லா பிரசன்ட் பண்ண இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். படத்தோட சினிமாட்டோகிராபி தேனி ஈஸ்வர், தூங்கா நகரமான மதுரை ராத்திரி எவ்வளவு அழகா இருக்கும் தேனி ஈஸ்வர் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காரு. படத்துல மேரேஜ் சீன் தவிர மற்ற சீன் ஃபுல்லா ராத்திரி தான் நடக்குது. ஆனா நமக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் வரவே இல்லை. படத்தோட மூடுக்கு அப்படியே நம்மளை செட் பண்ணியிருக்காரு தேனி ஈஸ்வர். அந்த திருவிழா காட்சிகள், சண்டை காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது. அவருக்கும் ஒரு பாராட்டுகள். அடுத்த படத்துக்கு இசை ஜி.வி. பிரகாஷ்குமார். ஆரம்பத்துல ஒரு டைட்டில் சாங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாடல்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு ஆடியன்ஸை உட்கார வச்சிருக்கு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒளிப்பதிவுக்கு இசை தான் அருமையா கை கொடுத்துருக்கு. சண்டை காட்சிகள், திருவிழா காட்சிகள், பரபரப்பான காட்சிகள் எல்லாத்திலையுமே நல்லா பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு ஜி.வி. பிரகாஷ்குமார். அவருக்கும் பாராட்டுகள். அடுத்த படத்துக்கு எடிட்டிங் ஜி.கே. பிரசன்னா. எடிட்டிங் நல்லா சூப்பராக தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீளமான சீன்களை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருந்தது. இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன்.
படத்துல மைனஸ் பாயிண்ட்கள் நிறைய இருக்கு. முதல் மைனஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.25 மணி நேரத்துல முடிஞ்சிருந்ததுனால செகண்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் ரொம்ப நீளமா தெரியுது. செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ல ரொம்ப நீளமா போயிட்டே இருக்கு. முக்கியமா விக்ரமுடைய பிளாஷ்பேக் காட்சிகள், கிளைமாக்ஸ் ஃபைட் சீன், கல்யாண சீன் எல்லாம் நீளம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு காட்சிகளை நீட்டுவோமோ அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஈஸியா கரெக்டான பிளான் பண்ணி நீட்டி இருக்காங்க. ஆனா அது சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி கதாபாத்திரங்கள் யார் எப்போ மாறாங்கன்னு சொல்ல முடியல, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது ஹீரோவுடைய நண்பனா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஹீரோவே அப்படி மாறதை நம்மளால ஏத்துக்கிட முடியல. ஏன்னா பெரியவர் ரவி காளி விசுவாசமானவன்னு நம்பி தன்னுடைய மகனோட உயிரை காப்பாத்துறதுக்காக காளியை தேடி வர்றாரு. அவர் காலவனுக்கு உதவி கேட்கிறாரு. ஆனா காளி விசுவாசமா குடும்பமான மனசு தடுமாறி கடைசியில தன்னோட குடும்பம் தான் பெருசுன்னு கண்ணனை போலீஸ்ல போட்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. காளியோட கேரக்டர் அதோட காலியாச்சு. ஒரு பெரிய ஹீரோ திடீர்னு கடைசியில மனசு மாறுறது, தன்னை நம்பி வந்த ஒருத்தருடைய குடும்பத்தை அழிக்கிறத ரசிகர்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. அதனால வில்லன் கோஷிகளான ரவி கண்ணன் மேல, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மேல நமக்கு பரிதாபமும், நாயகன் மேல நமக்கு விருப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இந்த கதை சாதாரணமான ஒரு செகண்ட் டயர் ஹீரோ அல்லது ஸ்டார்ட் ஆஃப் இல்லாத ஒரு ஹீரோட்ட கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா அந்த படம் ஃபிட் ஆகிட்டு இருக்கும். சில படங்கள்ல சில கேரக்டர்கள் வந்து தேவையில்லாத ஆணியும் தோணும். ஆனா இந்த படத்தை கூர்ந்து கொஞ்சம் பார்த்தா ஹீரோ கேரக்டர் இந்த படத்துல எனக்கு தேவையில்லாத ஆணி மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ஒரே நைட்ல எஸ்பியை போட்டு தள்ளுறதுக்காக தான் காளியை கொண்டு வர்றாங்க. ஆனா காளியால ஏதாவது இந்த படத்துல நடக்குதா? அவரால் ஃபுல்லா இந்த ரவி ஃபேமிலிக்கு கெட்டதான் நடக்குது. ஆரம்பத்துல எஸ்பியை கண்ணி வெடி வச்சு கொள்ள முயற்சி பண்ணி வெங்கட்னால அது கொலாப்ஸ் ஆயிடுது. அதை கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனா காளி கண்ணனுடைய மிரட்டலுக்கு பயந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கண்ணனுக்கு இடத்த போலீஸ்ல போட்டு கொடுத்துறாரு. எஸ்பி ஹீரோ தான் போட்டு தரணும்னு ஆசைப்பட்டு ரவியோட ஆட்கள் கொண்டு வந்தா கடைசியில ரவியோட பையன் கண்ணனுடைய ஆட்கள் தான் எஸ்பியை போட்டு நாராக கிழிச்சிடுறாங்க. எஸ்பியை காளி தான் போட்டு தரணும்னு அடம்பிடிக்கிற ரவி தான் கடைசியில எஸ்பியை துப்பாக்கியில சுட்டு கொள்றாரு. அப்ப ஹீரோ கேரக்டர் இந்த படத்துல எதுக்கு தேவையில்லாம? ஆனா உடனே அடுத்து என்ன சம்பவம் பண்றாரு பாத்தீங்கன்னா, ஹீரோவே கண்ணனை கொண்டு வர்றாரு, வெங்கட்டையும் கொண்டு வர்றாரு. தன்னை நம்பி வந்த ரவியோட ஒட்டுமொத்த ஃபேமிலி கண்ணி வெடி வச்சு ஒரேடியே சாச்சிடுறாரு. கடைசியில தன்னோட குடும்பம் தான் முக்கியம் பஸ்ல ஏறி தப்பிச்சு போயிட்டே இருக்காரு. மொத்தத்துல ரவி ஃபேமிலி தங்கிட்ட ஆள் பலம் படை பலம் இருந்தும் ஒரே ராத்திரியில எஸ்பியை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக வேலிக்குள்ள போற ஓனான பிடிச்சு காதுக்குள்ள விடுற மாதிரி எங்கேயோ பலசரக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஹீரோவை வாலண்டியரை கூட்டு வந்து தங்களோட குடும்பத்தை காவு கொடுத்துடுறாங்க. ஹீரோட கேரக்டர் ஸ்கெச்சிங் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆடியன்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஃபைட் நடக்கும்போது மதுரை வீரன் தானே பாட்டு போட்ட உடனே ஆடியன்ஸ் படத்தோட சீரியஸ் மோட்ல இருந்து மாறி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தோட சீரியஸ் மோட் அப்படியே காலியாச்சு. எங்க மதுரை வீரன் தானே பாட்டு 2003 தூளா இருந்தது. அப்ப அந்த பாட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. இப்ப அந்த பாட்டுல கிரிஞ்சு சாங். இந்த பாட்டை போய் நேர காலம் தெரியாம இந்த இடத்துல வைக்கலாமா? இந்த பாட்டு கிரிஞ்சு சாங் ஹீரோக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாதா? அடுத்த ஒரு பெரிய காமெடி என்னன்னா, விக்ரமா போட்டு வில்லனோட ஆட்களை அடிச்சு கிழிச்சு நாரா தொங்க விட்டுருக்காங்க. அப்ப விக்ரம் ஏதோ பெருசா வாய் எடுப்பாரு. அப்ப பெரியவர் ரவிட்டே அவனை விடுங்கடா, அவன் ஏதோ சொல்ல வரான் கேளுங்கடா அப்படின்பாரு. அப்ப ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு நாரா கிழிஞ்சி பேச முடியாத நிலைமையிலையும் விக்ரம் அந்த வில்லன் அடியால் காதல் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்க எல்லாரும் மன்னிச்சு விடுறேன், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவாரு. பார்க்கணும் ஆடியன்ஸ் இதை கேட்டு மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருக்கிறது கேரளா. படத்துல ஹீரோ பில்டப் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வருத்தப்பட்டிருக்கு. இவங்க பில்டப் வச்சு இடத்த பாருங்க. இப்படி ஒரு மொரட்டு பீஸா காமெடி பீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் வச்சு படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா படத்தோட ஜோலியை ஒரு அடியை முடிச்சு விட்டாங்க. அதே சீன்ல விக்ரம கார்ல இருந்து தொங்க விட்டு என் பையன் எங்கன்னு ரவி கேட்டு மிரட்டுவாரு. ஃபைட் நடக்கும். சண்டை முடிஞ்ச பிறகு வில்லன் ரவி திடீர்னு கார் திறந்து பார்த்தா உள்ள எஸ்ஏ சூரிய அடிபட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அவர் உள்ள எடுக்கிறது தெரியாம அவனர் காரை ஓட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என் பையன் கண்ணனை நீயா கொண்டனு பெரியவர் ரவி கேட்கும் போது இந்த செத்துக்கடைக்காரி எஸ்பி இவர் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்க பையன் கண்ணனை வெங்கட்ட கொண்டதே இவர் தான் ஹீரோ சொல்லி இருந்தா பெரியவருடைய அடியாட்கள் இருந்து ஹீரோ தப்பிச்சிருக்கலாமே, இவ்வளவு அடிபட்டு நாரா கிழிஞ்சு தொங்கணுமா? ஹீரோ அந்த அளவுக்கு மூளை இல்லாம இருக்காரு. அதே மாதிரி ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சட்டையே இல்லாம வெறும் டவுசரோட நடந்துக்கிட்டு முன்னாள் பெரியவர் விக்ரம் துப்பாக்கியால சுட்டு கொள்றாரு. அதுவும் எஸ்பி முன்னாடி. ஆனா வெங்கட் நான் தான் கொண்டேன்னு அப்ரூவரா மாதிரி சரண்டராக போறேன்னு சொல்றாரு. இந்த கொலையை பார்த்ததுக்கு கண்கூடான சாட்சி இல்லைன்னா இவருடைய வாக்குமூலத்தை ஒத்துக்கிடுவாங்க. ஆனா எஸ்பி கண்ணு முன்னாலே இந்த கொலை நடந்திருக்கு. அப்ப எப்படி இன்னொரு ஆள் அப்ரூவரா ஏத்துக்கிடுவாங்க?
பொய்யா அவரை ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்த இந்த படம் ப்ரீ கிளைமாக்ஸ்ல இருந்து சுராஜ் இறந்ததுக்கு அப்புறம் தட மாதிரி தறிக்கிட்டு ஓடி ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆக முடியாம போய் பெரிய அளவுல ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் விக்ரமுக்கு சாதாரண ஒரு கம்பேக் ஹிட் படமா தான் அமைஞ்சிருக்கு. மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட் அந்த படத்துல இல்ல. படத்துல என்ன மாறல் வழி சொல்லியிருக்காங்கன்னு கடைசி வரைக்கும் நான் தேடி பார்த்தா உண்மையே கிடைக்கல. கடைசியில் நானும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாறல் வழி என்ன அப்படின்னா, இந்த திராவிட ஆட்சியில விடியல் ஆட்சியில ஹீரோவால விட பொம்பளை உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. மற்ற டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தாலும் கதை திரைக்கதை கண்டு ஓரளவுக்கு நல்லா ஒத்துழைச்சாலும் செகண்ட் ஹாஃப்ல இவங்க சுத்தமா கோட்டை விட்டாதனால படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மொத்தத்துல வீர தீர சூரன் 2 ரொம்ப ஹைப் ஏத்தி உங்களை ஏமாத்திருக்காங்க. இந்த படத்துல வன்முறை காட்சிகள் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டாம், நீங்க ஒரு ஆளா போய் பாருங்க. இந்த விமர்சன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.